ஆனந்த விகடன் அந்த பத்திரிகை வார ஏடு தன்னுடைய 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற போது பவள விழா மலர் என்று ஒரு சிறப்பு மலர் வெளியிட்டார்கள். அதற்கு முந்திய பவள விழா என்ற சொல்லை வாரந்தோறும் பயன்படுத்தி வந்தார்கள் சில வாரம். அப்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. பவளம் என்பதற்கு என்ன எழுத்து, என்ன ஸ்பெல்லிங் என்று. பவளம் என்று பொதுளகரம் போடுவதா, பவளம் என்று சிறப்பு லகரம் போடுவதா? இந்த மேலே காணப்பட்ட முதல் சொல் சரியா, இரண்டாவது சொல் சரியா என்று பிரச்சனை. அறிஞர் பெருமக்கள் பலரும் முதல் சொல்லே சரி என்று வாதிட, ஆனந்த விகடன் ஆசிரியர் தெளிவாக இருந்தால் நான் பவளம் என்றுதான் எழுதுவேன், சிறப்புலகரம் போட்டுதான் எழுதுவேன், அதுதான் சரி என்றார். நீண்ட நாளாக அது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டே வந்தது. நானும் சிந்தித்தேன். அறிஞர் பெருமக்கள் பலருடைய கருத்துக்களையும் படித்து பார்க்கிற போது இந்த பவளம் என்பது பவளப்பாறைகளையும் குறிக்கிறது, பவளம் என்ற மணியையும் குறிக்கிறது. இரண்டையும் குறிக்கிற இந்த சொல் ஒரு எழுத்து மட்டும் மாறுபடுகிறதே. ஏனென்றால் தமிழ் இலக்கியங்கள்ல, பக்தி இலக்கியங்கள் எடுத்து பார்த்தா இறைவனை குறிப்பிடும் போது பவளவாய், பவள செவ்வாய், பெண்களை குறிப்பிடும் போது பவள செவ்வாய், இதிலெல்லாம் அந்த பொது நகரமே வருகிறது. ஆனால் பவளம், பவளப்பாறைகள், பவளத்திட்டுகள் இப்படிலாம் எழுதுகிற போது பவளம் என்ற உயிரினம் இதை குறிக்கிற போது பவள போட்டுறாங்க. உண்மை என்னவென்றால் எந்த வகையில யோசித்து எப்படி சிந்திச்சு எப்படி குழப்பி வந்தாலும் இந்த பவளம் என்ற சொல்லும் பவளம் என்ற சொல்லும் சரியாகத்தான் இருக்கின்றது, ஒரே பொருளைத்தான் குறிக்கின்றன என்பதை போல இருக்கிறது. ஆக 75 வயது நிரம்பிவிட்டால் நீங்க பவள விழா என்று எழுதலாம், பவள விழா என்று எழுதலாம் என்பதுதான் சான்றோர் கருத்து.